வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. சட்டமன்றத்துல இன்னைக்கு பயங்கரமா பத்தி எரிஞ்சிட்டு இருக்குங்க. அண்ணன் விஜய், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார போட்டு அடிச்சு பொழந்திருக்கிறாங்க. இதுல திமுக உங்களுக்கெல்லாம் பயப்படாதுங்க, ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எதிர்த்து கடுமையான கேள்விகளை கேட்டுக்கிறாங்க எதிர்கட்சிகள். என்ன நடக்குது தோழர்களே? சட்டமன்றம் பொதுவாக எதுக்கு அப்படின்னா, மக்கள் பிரச்சனைகளை அங்க உட்கார்ந்து பேசி அதுக்கு ஒரு தீர்வு கண்டு அதை செஞ்சு கொடுக்கறது தான் சட்டமன்றம். அதனாலதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேர் அங்க போய் உட்கார்ந்து கூடி அவரவர்களுடைய பகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசி தீர்ப்பதற்கு தான் அது ஒரு கூடம். அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய சுயாட்சி, உரிமை இவற்றை எல்லாம் பேசுறதுக்கு தான் அங்க கூடுறோம். ஆனால் திட்டமிட்டே திசை திருப்புவதற்கு, இங்க நடக்கிற பிரச்சனைகளை எல்லாம் காமிக்காம வேற ஒரு திசை திருப்பிட்டு எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ஒழுங்கா பதில் சொல்றதுக்கு பதிலா கண்ட மாதிரி திசை திருப்பி விட்டு ட்ரிகர் பண்ணி அவங்களை கோபமடைய வச்சு அதன் மூலமாக ரீல்ஸுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அமைச்சர்கள். இது முதல்ல கண்டிக்கத்தக்கது மட்டும் இல்ல, ஓட்டு போட்டு நம்பிக்கையோட வாக்களித்த மக்களை ஏமாற்றுகிற ஒரு தந்திரம் அப்படின்றதையும் மக்கள் புரிஞ்சுக்கணும். அந்த தந்திரத்தை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பல முறை இதை அவைத்தலைவர்கிட்ட எதிர்கட்சிகள் சொல்லிட்டாங்க, எல்லா எதிர்கட்சிகளும். ஆனாலும் அதை திருத்தி கொள்ளாம வேணும்னே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி அடி வாங்கிட்டு போறது பொழப்பா வச்சிருக்கு இந்த தாவேக்கா கும்பல். அமைச்சர்களுக்கு ஒரு டிக்னிட்டி வேணும், அமைச்சர்கள் கத்துக்கணும், அமைச்சர்கள் மக்களுக்காக நிக்கணும். ஆனா இங்க திமுகவை எந்த வழியெல்லாம் டேமேஜ் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் யோசிச்சுக்கிட்டு இந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்கு இந்த கும்பல். சரி, பரவாயில்ல, ஆனா என்ன நடந்திருக்குன்னு பாக்கணும்ல. இதுல முதல் இடத்துல இருக்கிற ஒரு அமைச்சர் யாருன்னா நிர்மல்குமார். அவர் ஒரு RSS பின்புலத்துல வளர்ந்தவர், பாஜகவுல ரொம்ப நாளா பணியாற்றிய ஒரு ஆளு. அவருக்கு மக்கள் பிரச்சனை குறித்து எப்போதுமே அக்கறை கிடையாது. மக்கள் மின்சாரம் இல்லாம கவலைப்பட்டு ரோட்டை மறிச்ச போது கூட யாரும் புகார் கொடுக்கவில்லை என்று பொய் சொன்னவர் தான் இவர். 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட புகார்கள் போன பிறகும் இப்படியான ஒரு பொய்யை அவுத்துட்டதா அவரு. இந்த சங்கி சட்டமன்றத்தில் நின்னுட்டு மானிய கோரிக்கையின் மீது விவாதத்தை தெளிவா நடத்துறதுக்கு பதிலா சீண்டி விட்டு எதிர்கட்சிகளை கோபமடைய செய்யறதை வேலையா வச்சிட்டு இருக்கிறாரு. மானிய கோரிக்கையில நீங்க பேச போறீங்க, பேச ஆரம்பிக்கிற இந்த நிர்மல்குமார் என்ன சொல்றாப்லன்னா, கரூர் கம்பெனி, கரூர் MLA, முன்னாள் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, செந்தில் பாலாஜிய பல மேடைகள்ல கரூர் கம்பெனி அப்படின்னு அண்ணன் விஜய் பேசி இருக்கிறார். தலை சரியா இருந்தாதான் வால் சரியா இருக்கும், தலைமை தெளிவா இருந்தாதான் கூட இருக்கிறவங்க தெளிவா பேசுவாங்க. தலைமையே எந்த விதமான அரசியல் புரிதல் மற்றும் சித்தாந்த தெளிவு மற்றும் தான் தோன்றித்தனமாக மக்களுக்கு எதிராக, எதிர்கட்சிகளுக்கு எதிராக எதையாவது வாயில வந்ததை பேசிட்டு சைகை காமிச்சிட்டு போயிடலாம்னு நினைக்கும் போது அமைச்சர்கள் இப்படிதான் இருப்பாங்க. அதுல அவர் சொல்றாரு கரூர் கம்பெனி அப்படின்னு சொன்ன உடனே எந்திரிச்சு எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு, மாண்புமிகு சங்கி அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் விட்டுட்டு மன்னிக்கணும் எரிசக்தி துறை அமைச்சர் அப்படின்னு அவர் வர்றாரு. உடனே பிரச்சனை ஆகுது. யார் ஆரம்பிக்கிறது? நீங்க தானே ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பிச்சு என்ன சொன்னீங்க? கரூர் கம்பெனி. அப்ப சங்கி அமைச்சர்னு உதயநிதி சொல்றாரு. அதுக்கப்புறம் 3 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் பாத்ரூம்ல உட்கார்ந்து இருந்த எதிர்கட்சி தலைவரே இந்த அரெஸ்ட் பண்ற அன்னைக்கு பாத்ரூம்ல 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தாராம். இப்ப எந்திரிச்சு உதயநிதி ஒரு கேள்வி கேட்கிறாரு, பாத்ரூம்ல யாரு எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்காங்கன்றத கணக்கெடுக்கிறதுக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அமைச்சரை போட்டிருக்கீங்களா, எனக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறார். இந்த அசிங்கம் தேவையா? யாரு எவ்வளவு நேரம் பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்காங்கன்னு கணக்கெடுக்கிறது அவங்க வேலை. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? அப்ப நாங்கெல்லாம் பயங்கரமான ஆளுங்க, பேசணும்னா தெரிக்க விடுவோம் அப்படின்னு மக்கள் பிரச்சனையை மக்கள் மன்றத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு பதிலாக ரீல்ஸ்களை கொண்டு போய் சேர்க்கிறதா ஒரு அமைச்சரவைக்கு அழகா நான் கேட்கிறேன். முதல்ல பாருங்க, அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி, மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் மாண்புமிகு சங்கி அமைச்சர், மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேச இல்ல, மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்ன இந்த கரூர் உறுப்பினர் கம்பெனி என்ற வார்த்தையை நீங்க நீக்கிட்டீங்களா? நீக்கியாச்சா? இப்போ தமிழ்நாட்டுல யார் யாரு பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புறேன். சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் இந்த மானிய கோரிக்கைகளை தெளிவாக புள்ளி விவரங்களோட பேசிக்கிட்டு இருந்தார். தவறான வார்த்தைகளை முதல்ல பேசுறது யார் என்பது உங்களுக்கு தெரியும்.
அதையெல்லாம் அவை குறிப்பில் நீங்க நீக்க வேண்டும் என்று நான் அவை கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பில் ஆதாரத்தோடு பேசுகிற போதே பேசுகிறேன். பேசுகிற போதே உடனே திருத்திக் கொண்டா அது அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. உடனே பாவம் அவை தலைவர் பதறாரு. ஏன் அப்படி பேசுறீங்க, ஐயோ அப்பா அப்படின்னு பதறாரு. அப்ப உதயநிதி தெளிவா ஒரு கேள்வி கேட்கிறாரு. இங்க மானிய கோரிக்கை போயிட்டு இருக்கு, அதன் மீதான விவாதத்தில் புள்ளி விவரங்களோடு தலைவர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க, எம்எல்ஏக்கள் பேசுறாங்க. ஆனா நீங்க யார் முதல்ல இப்படியான ஒரு வார்த்தையை சொல்லி திசை திருப்புறது? யார் பிரச்சனை பண்றது? அப்புறம் பேசிட்டு அதை வந்து அவை குறிப்புல இருந்து நீக்கிறது என்ன இது அப்படின்னு கேட்கிறாரு உதயநிதி. நியாயம் தானே? எதையாவது கண்ட மாதிரி பேசுறது, ஒரு 3 நிமிஷத்துக்கான ரீல்ஸா அதை மாத்துறது, அதுக்கப்புறம் அவை குறிப்புல இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்றது. ஆனா இங்க சமூக வலைத்தளத்துல பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு ஒரு கும்பல் இருக்கும். இது தவறான அணுகுமுறை. இத பார்த்த உடனே அடுத்து பேச எந்திரிச்ச செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வார்த்தை பேசினா மறு வார்த்தை பேச எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்ச உடனே அவைத்தலைவர் பயந்துட்டாருங்க. ஏங்க திரும்ப நீங்களும் ஆரம்பிக்கிறீங்கன்றாங்க. இத முதல்ல அமைச்சர்கள்ட்ட அவைத்தலைவர் சொல்லணுமா இல்லையா? எப்போதும் தவறான வழிகாட்டுதன்படியே போயிட்டு இருக்காங்களா? நீங்களே 100 தடவை சொல்லிட்டீங்க, அவைத்தலைவரே 100 தடவை சொல்லிட்டாரு. இன்னும் சொல்ல போனா சட்டமன்ற பேரவையின் வரலாற்றிலேயே அமைச்சர்களுடைய பேச்சு தொடர்ந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுதுன்னா அது இந்த காலகட்டத்துல தான். அதை முதல்ல அமைச்சர்களுக்கு புரிய வைக்கணும் அவைத்தலைவர். நீங்க ஊரா வீட்டுக்கெல்லாம் நீங்க வந்து அறிவுரை சொல்றது அப்புறம் வச்சுக்கோங்க. முதல்ல உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க, கத்துக்கங்கன்னு சொல்லுங்க, படிங்கன்னு சொல்லுங்க. விவாதத்துக்கு வரும்போது தெளிவா ப்ரிப்பேர் பண்ணி தயார் பண்ணிட்டு வந்து உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்களா ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஆரம்பிச்சு விட்டாங்கன்னா தொடரத்தானே செய்யும். ஒரு வார்த்தை பேசினா எங்களுக்கும் பேச தெரியும் அவர் சொன்ன உடனே இந்த ஆரம்பிச்சு பேசிட்டீங்களே நீங்களும் இப்படி பேசலாமா அப்படின்னு பேசின உடனே இவர் திரும்ப கேட்கிறாரு. செந்தில் பாலாஜி தெளிவா ஒரு கேள்வி கேட்கிறாரு. பொது வெளியில போயிருது, நீங்க அவை குறிப்புல இருந்து நீக்கிறேன்னு சொல்லிடுறீங்க, ஆனா லைவ்ல பொது வெளியில போயிருது. போன பிறகு அதை வந்து அதுக்கு பதிலே சொல்லாம நாங்க அமைதிய ஊமைகளாக உட்கார்ந்து இருந்தா அது நியாயமா இருக்குமா? அதுக்கு தான் நாங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோமா அப்படின்னு கேக்குறாரு. அந்த கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. வாய் பேசாம நாங்க அமைதியா உட்கார்ந்துட்டு போக முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. ஊமைகளான்றதெல்லாம் இந்த வார்த்தைகளை நம்ம தவிர்க்கணும். அந்த கோவத்துல அவங்க கேக்குறாங்க. அப்ப இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துவதற்கான ட்ரிகர் பாயிண்டா எது இருக்குன்னா அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இதுக்கு இடையில எப்போதுமே அறிவு சார்ந்து ஏதாவது பதில் சொல்லணும்னா அந்த கும்பல்ல ஆதவர்ஜுனா தான் வருவாரு. ஆதவர்ஜுனா எந்திரிச்சு பயங்கரமா பேசுறாரு. திமுக இன்றைக்கு ஒரு விஷயத்தை அங்க பேசுறாங்க. திமுக காரர்களுக்கு கார் வேண்டாம், எங்களுக்கு எம்எல்ஏக்கள் கொடுக்கிற காரு எங்களுக்கு வேண்டாம். ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் எந்திரிச்சு காசு இல்ல இங்க வந்து கஜானா காலியா இருக்கு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது கஜானாவே காலியா இருக்கும்போது எங்களுக்கு கார் வேண்டாம், மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு அவங்க முடிவெடுத்து அதை அறிவிக்கிறாங்க. திமுக எம்எல்ஏக்களுக்கு கார் வேண்டாம். உடனே ஆதவர்ஜுனா எந்திரிச்சு உடனே சொல்றாரு, பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள்ட்ட கார் இல்ல, இங்க பாருங்க மாரிமுத்தானெல்லாம் கார் இல்லாம தான் வர்றாரு அப்படின்னு. எல்லாருக்கும் கார் இல்லைன்னா கார் இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். கார் இல்லாதவங்களுக்கு கொடுங்க, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது இங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அத்தனை பேரும் 50 கார் வச்சுட்டு தெரியும் போது அவங்களுக்கு எது கார் கொடுக்குறீங்கன்னு தான் கேள்வியே. ஒரு எம்எல்ஏவுக்கும் ஒரு மந்திரிகளுக்கும் அத்தனை கார் இருக்கு. தாவேகா கட்சியில இருக்கிற பலருக்கும் பல கார் இருக்கு. ஆனா அவங்க எளிய குடும்பத்து பிள்ளைகள்னு ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டே இது மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. உண்மையிலே அங்க கார் இல்லாதவங்க யாரா இருக்கிறாங்கன்னா கம்யூனிஸ்டுகள் தான் கார் இல்லாம இருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் கார் வச்சிருக்கிறாங்க. தாவேகா எம்எல்ஏக்கள்ல 1-2 பேருக்கு வேணா கார் இல்லாம இருக்கும். மத்தபடி 90% பேரும் 99% பேரும் கார் வச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்கு கார் அப்படின்றத கேள்வி. உடனே எந்திரிச்சு கம்யூனிஸ்ட் கார் இல்லைன்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. உடனே தளி ராமச்சந்திரன் தோழர் எந்திரிக்கிறார், சிபிஐ தோழர். அவர் எந்திரிச்சு சொல்றாரு, எங்களுக்காக நீங்க கவலை எல்லாம் படாதீங்க, எங்களுக்கு கார் வேணான்னு நாங்க சொல்லிக்கிறோம் அப்படின்னு எதிர்த்து சொல்லிட்டாரு. எனக்கு கார் இல்லதான், எங்களுக்கு கார் கிடையாதுதான், கம்யூனிஸ்டுகளுக்கு கார் கிடையாதுதான், மக்கள் பிரச்சனை எக்கச்சக்கமா இருக்கும்போது நாங்க காரை வாங்கிட்டு பகுமானம் பண்றதுக்கு விரும்பல அப்படின்றதான் அவருடைய பேச்சு. பாருங்க, அது மாதிரி மற்ற கட்சிகளையும் தாவேகா மட்டும் இல்ல எல்லா கட்சியும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்க இருந்து வராங்க. அந்த மாரிமுத்து அண்ணன் கிட்ட கார் கிடையாது. இதுதான் கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய நிலைப்பாடு. சுருக்கமா சொல்லுங்க. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. ஆமா, முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆமா, ஆகவே இல்லாதவங்க கொடுக்க வேணும்னு சொல்ல எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் இதுக்கு இடையில தான் அண்ணன் விஜய் நேத்து ஒரு பஞ்ச் டைலாக் பேசிட்டு போனார்ல, என் டேபிள்ல 3 ஃபைல் இருக்கு, என்ன ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. பூரா சினிமா டைலாக் தான், ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. நாம ஏற்கனவே கேட்டோம், ஏன் ஓபன் பண்ணா என்ன, உங்க வேலை அதுதானே, முதலமைச்சருடைய வேலை அதுதானே.
ஒரு இடத்துல தவறு நடக்குது, ஊழல் நடக்குதுன்னா உடனடியா ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற ஆதாரங்களை வைத்து தவறு செய்தவங்க மேல தண்டனை கொடுக்கணும், அவங்க மேல வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அதுதானே முதலமைச்சருடைய வேலை. ஆனா மிரட்டுறதுக்கு வச்சிட்டு இருக்கீங்களா? நான் ஓபன் பண்ணேன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிரும், எப்ப ஓபன் பண்ணணும் எனக்கு தெரியும் அப்படின்னு உருட்டுறது. இன்னைக்கு உதயநிதி அதுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். எப்ப ஓபன் பண்ணுவீங்க? உங்க கையில தான் வந்துருச்சு இல்ல, உடனே ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி ஆதாரங்கள் இருந்தா நீங்க போங்க, தண்டனை கொடுங்க, வழக்கு நடத்துங்க, அவங்க மேல கேஸ் கொடுங்க. அதான சரியான ஒரு பாதை. ஆனா நீங்க கையில வச்சுக்கிட்டு திறக்க மாட்டேன்ட்டு உட்காந்துருக்கீங்களே, எப்ப திறப்பீங்க? ஜோசியக்காரர் சொன்னாதான் திறப்பீங்களா அப்படின்னு ஒரு போடு போட்டு விட்டாரு. ஜோசியக்காரங்க சொன்னாதான் திறப்பீங்களா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதன ஜோசியக்காரன் என்று சொல்லிவிட்டார். உடனே புசியான தெரிஞ்சிருச்சு, அதை அவைக்குறிவிலிருந்து நீக்க வேண்டும். ஜோசியக்காரன் சொல்றதெல்லாம் கெட்ட வார்த்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொன்னு சொல்றாரு. ஏதோ சேலஞ்ச் பண்றேன்னு நினைக்காதீங்க, நான் ஓபன் சேலஞ்சாவே பண்றேன். உங்களுக்கு தில்லு இருந்தா நடவடிக்கை எடுங்க. இன்னொன்னு சொல்றேன், இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தம்? நீங்க கையில ஃபைல் இருக்கு, ஃபைல் இருக்கு, ஃபைல் இருக்கு, ஃபைல் இருக்குன்னு வாயில வட சுட்டு இருப்பீங்க, நாங்க பாத்துட்டு இருக்கணுமா அப்படின்னு கேள்விதான். நீங்க உங்க கையில ஆதாரம் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு இன்னைக்கு பொழந்து விட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல தோழர்களே. ஒரு சட்டமன்றத்தை ஒரு சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்துறது, ஒரு நாடக கொட்டகையா மாத்துறது, அதை வந்து ஒரு காமெடி நடக்கிற ஒரு இடமா மாத்துறது, இது என்ன மாதிரியான அரசியல்? மக்களுக்கான பிரச்சனையை பேச வேண்டிய இடத்துல எதிர்கட்சிகள் மீது அவதூறுகளை பரப்புவதும், ஆதாரம் இல்லாம போய் சொல்லி தெரிவதும், அப்படி இல்லைன்னா ட்ரிகர் பண்ணி எல்லாரையும் கோவப்படுத்துவதும் இதுவா சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கை? திருந்துவாங்க அந்த கும்பல்?